ஹே ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் நந்தகிருஷி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஃபேமஸான பூரண கொலக்கட்டை வீட்டில் ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பூரண கொலக்கட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள். 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் கூட கொலக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த கொலக்கட்டை எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும். முதல்ல மாவு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் தூளுப்பு மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் இந்த டைமில் நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் விட்டோம்னாலும் கெட்டி சேர்ந்துடும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவு சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை நல்லா ஒரு ஈரத்துணியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாவு ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கிறலாம். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நம்ம பூ போல் துருவி எடுத்துக்கிறலாம். இப்போ பூரணம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நான் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் முந்திரி பருப்பை சின்னதாக கட் பண்ணி இப்போ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். நம்ம முந்திரி பருப்போடு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு இந்த அளவு கொஞ்சம் கலர் மாறினதோ இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். தேங்காவையும் இந்த நெய்யிலே நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம மண்டை வெல்லம் நல்லா தட்டி எடுத்து அதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இந்த தேங்காய் துருவலோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம வெள்ளத்தில் இருக்கிற கட்டி சின்னதாக அது கரைகிற அளவுக்கு நம்ம நல்லா வத்த வச்சு எடுத்துக்க போகிறோம். அதாவது ஒரு அல்வா பதத்துக்கு இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக மாவு ரெடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக மாவு கிடச்சிருச்சு. உங்ககிட்ட பூரண கொலக்கட்டை பண்ணுற அச்சு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் கவர் வச்சே பூரண கொலக்கட்டை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டையாக தட்டி எடுத்துட்டு இதை இந்த மாதிரி பெரட்டி ஒரு அமுக்குனீங்க அப்படின்னா அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்டிலே பூரண கொலக்கட்டை அச்சே இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தட்டி எடுத்து ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு இட்லி குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ரொம்பவே சூப்பரான பூரண கொலக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி பூரண கொலக்கட்டை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். ரெடி பண்ணி கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நன்றி.